ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம விசுவாசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த விசுவாசு வருடம் தமிழ் புத்தாண்டு என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 14/4/2025 திங்கட்கிழமை, பிரதமை திதி, கௌலவ கரணம், சுவாதி நட்சத்திரம், துலா ராசியில் இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு வராரு, 10ஆம் இடத்துல சனி, அப்புறம் ராகு 9ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அதுக்கப்புறம் கேது 3ஆம் இடத்துக்கு வரப்போகுது. முக்கியமான கிரகங்கள் 3 கிரகங்களுடைய பெயர்ச்சிகளும் இருக்குது. அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். தொழிலில் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி தாங்க. தொழில் ஸ்தானத்துக்குள்ள சனி வராரு. அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் இருக்குது. சுக்கிரனும் பார்த்திங்கன்னா இந்த வருடம் பிறக்கும்போது சுக்கிரனும் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அவர் மாறிடுவார். பட் ஆனால் வருடம் பிறக்கும்போது உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தொழிலில் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி தான். சனி எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அற்புதமாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி. சனி உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானம் என்னென்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் பாக்கியாதிபதியை தொழில் ஸ்தானத்தில் உட்கார்றது தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல விருத்தி தான் பண்ணுவார். சனி எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த விருத்தி பண்ணி விடுவார். அதனால் தொழில் ஸ்தானம் மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படிங்கிறது தான். அதாவது புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய காலகட்டமாக தான் இந்த இது இருக்குது. அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு சனி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர். அப்புறம் என்னென்னா ராகு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே மாதிரி குரு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசியில் இருந்துட்டு குரு 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீண்ட தூர பிரயாணம், தொழிலுக்காக நீண்ட தூர பிரயாணம் பண்ணணும். சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கும். ஒரு சிலர்லாம் இப்போ இருக்கக்கூடிய சிலருக்கெல்லாம் தொழிலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழில் ஸ்தானத்தை வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே தொழில் ரீதியாக வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் போகிறது உண்டான அமைப்புகளும் இருக்குது. புதுசாக தொழில் மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள், உற்பத்தி சார்ந்த தொழிலுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. குருவும் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. மெயினாக தொழிலுக்காக உங்ககிட்ட உழைப்பு இருக்குது, ஐடியாஸ் இருக்குது. ஆனால் பொருளாதாரம் இல்லை உங்களுக்கு அப்படின்னா ஒர்க்கிங் பார்ட்னராக நீங்களும் அதே மாதிரி முதலீடு செய்யக்கூடிய பார்ட்னர்ஸும் உங்களுக்கு உறுதியாக கிடைப்பாங்க. எந்த வகையிலையாவது இல்லை உங்ககிட்ட காசு பணம் இருக்குது ஆனால் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒர்க்கிங் பார்ட்னரும் கிடைப்பாங்க. அதாவது பார்ட்னர்ஷிப் இடத்த குரு பார்க்குறதுனால உங்களுக்கு நல்ல பார்ட்னர் அமைகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தீங்க அப்படின்னா சனியோடைய பார்வை இருக்கனால அந்த பார்ட்னர் விலகி போகிறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்குது. 2 அமைப்புமே இருக்குது. பழைய பார்ட்னர் போகிறதுக்கும் புதுசாக பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்புமே நடக்கும். ஏன் 2 விஷயம் சொல்கிறேன்னா மிதுன ராசினாலே எல்லாமே 2ஆக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசி விளையாட்டுத்தனமாக இல்லாமல் கொஞ்சம் சின்சியராக நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் இருக்குது. என்னென்னா 10 நல்ல கிரக நிலைகள் ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்குங்க. அதாவது 9ஆம் இடத்துல ராகு வரதுனால ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது 3ஆம் இடத்துக்கு கேது 3ல் இருக்கணுங்க, 12ல் இருக்கணும். இது கேதுக்கு ரொம்ப நல்ல இடம். உங்கள் ராசிக்கு 3ல் கேது வருது, 9ல் ராகு வருது. உங்களுடைய நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு எந்த விஷயம்லாம் அதிர்ஷ்டம் நினைக்கிறீங்க அது எல்லாமே தேடி வரும். ஏன்னா 9ஆம் பாவம் தான் தேடி வரக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடம்ங்கிறது தேடி தானாக வரும். பேர் புகழ் நீங்கள் நினச்ச அத்தனை விஷயமே நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களை தானாக தேடி வரும். ஆனால் அந்த தேடி வரக்கூடிய டைமில் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதை எடுத்துக்கணும், அவ்வளோதான். பட் அந்த டைம்லேயும் விளையாட்டுத்தனமாக அலட்சிய போக்கு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க. இந்த குரு உங்களோட ராசிக்கு வரும்போது நீங்கள் ஒரு இடமாற்றம் பண்ணியே தீரணும். இல்லைன்னா ஒரு சின்ன ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. வெளிநாடு போகக்கூடியது, வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு போயிட்டு வரணும். அலைச்சல்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆதாயம் வரும். இதை நல்லா மனசில் ஏற்றிக்கங்க. சோம்பேறித்தனத்தெல்லாம் என்ன செய்யணும், மூட்டை
மூட்டை கட்டி தூக்கி எறிஞ்சிருங்க. பட் ஆனா வந்து என்னன்னா, மிதுன ராசி அப்படின்னாலே ஒரு நல்ல அதிர்ஷ்டம் மிக்க ராசி தான். ஏன்னா நெறைய பிராப்தம் வந்து உங்களுக்கு தானா தேடி வரும். ஒரு விஷயம் வந்து கிடைக்கணுன்றதுக்கு சின்ன எஃபர்ட் போட்டாலே அது கிடைச்சிருங்க. அந்த மாரி ஒரு அமைப்பு. அதே மாரி நீங்க எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு சின்சியரா பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ்ஸு. அந்த திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குலாம் இந்த டைம் ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கு. கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இந்த திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குலாம் வந்து புதுசா தொழில் தொடங்குறது, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு யோகம் தான். செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்கு. ஸோ, அதனால நீங்க அத பார்த்துக்கங்க. உங்களுடைய ராசியில வந்து குரு இருக்கனால, 5ஆம் இடத்த பார்க்கறனால தெய்வ கடாட்சம் இருக்கும். தெய்வ அனுகூலம் இருக்கும். குலதெய்வத்த வணங்குங்க. குலதெய்வத்துடைய ஆசிகள் பெறுங்க. உங்களுக்கு எல்லாமே யோகமா வரும். அது மட்டும் இல்லாம உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு. ராகு வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு வரதுனால திடீர்னு ஒரு ப்ரமோஷன், டபுள் ப்ரமோஷன் கிடைக்கிறது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது, இந்த மாரி அமைப்புகள். ஒரு சிலர்லாம் வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் ரிசல்ட் எழுதிட்டு இந்த பேங்க் வேலைக்கு போறவங்க, கவர்மெண்ட்டுக்கு போறவங்க அவங்களுக்குலாம் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிப்புல ஆர்வமா இருக்கணும். 4ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை வர்றதுனால, படிப்புல வந்து ஆர்வம் இல்லாம போறது, ஞாபகத்திறன் குறைவா இருக்கிறது, படிப்புல வந்து மந்த நிலை இது எல்லாமே இருக்கும். அதனால படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாமே நல்லாருக்கும். லக்ஷ்மி தேவி வழிபாடு பண்ணீங்கன்னா, காசு பணம் வரும். சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணீங்கன்னா, நல்ல ஞானம், அறிவு இதெல்லாம் கிடைக்கும். தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. மிகப்பெரிய சிறப்பான யோகத்த வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். நீங்க என்ன எஃபர்ட் போடுறீங்களோ, அதுக்குண்டான பலன்கள் வந்துரும். பெண்கள பொறுத்தவரைக்கும் புதுசா நீங்க நெறைய விஷயங்கள் ட்ரை பண்றதுக்கு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பெரிய யோகம் தான். சிறப்பான அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். புதுசா ட்ரை பண்ணுங்க. வீடு வாங்கக்கூடியது, அதே மாரி ஆடை, ஆபரண சேர்க்கை, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இருக்குது. கணவன் மனைவியிடையே வந்து இவ்வளோ நாளா இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்த பார்க்குறனால கணவனும் மனைவியும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இந்த மாரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். இவ்வளோ நாளா கொஞ்சம் நெறைய விஷயங்கள் இருந்துச்சு. 4ஆம் இடத்துல வந்து கேது, இதனால வந்து என்னன்னா கொஞ்சம் நெறைய டென்ஷன்ஸு, அதே மாரி 12ஆம் இடத்துல வந்து குரு இருந்தாரு. அப்ப விரய குருவா இருந்திருப்பாரு. இந்த மாரி சில விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட, உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளா இருந்த எல்லாமே மாறிடுச்சு. இந்த விசுவாச வருடத்துல வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு, நல்ல நிம்மதியான வாழ்க்கை உறுதியாக உங்களுக்கு உண்டு. புதுசா நெறைய விஷயங்கள ட்ரை பண்ணுங்க. அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். வீட்ல ஒப்பீனியன் கேட்டுட்டு பண்ணுங்க. அதே மாரி வந்து நீங்க முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக, வீட்ல சில விஷயங்கள மறைக்கிறது, அது ஏன்னா அவங்களுக்கு பாரமா இருக்கும்னு நெனைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள தூக்கி போட்டுருங்க. உங்க வீட்ல உங்களுடைய பாதுகாப்ப தான் மெயினா நினைப்பாங்க. ஸோ, அத உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா 10ல வந்து சனி வராரு, 9ல ராகு வருது. 9ஆம் இடத்துல ராகு வரும்போது நீண்ட தூர பிரயாணத்துக்கும் இருக்கும். அதே நேரத்துல பேரு வந்து சம்டைம் வந்து படிக்காத இது சம்டைம் வந்து இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து பேரு கெட்டு போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால அத பார்த்துக்கணும். அதே மாரி வந்து 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குங்க. அப்போ வந்து திடீர்னு திருமணம் ஆகுறதுக்கு உண்டானது. குரு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்ப குருவோடைய அனுகிரகத்தினால வந்து சில பெற்றோர்களால ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாரி திருமணத்துல இருந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி திருமணம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சனியோடைய பார்வை இருக்கு. அதனால அதையும் வந்து ரொம்ப கண்ணுங்கருத்தமா இது பண்ணிக்கங்க. அதே மாரி குலதெய்வ வழிபாடு எந்த இடத்துலக்கு வந்து சனியோடைய பார்வை இருக்கோ, அந்த விஷயமா நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய தடைகள், தாமதம்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல பாக்கியமான விஷயங்களாக நடக்கும். 9ஆம் இடத்துக்கு ராகு இருக்கனால நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல கோயிலுக்கு போறது, புனித யாத்திரைகள் செல்றது, அதே மாரி குருமார்கள தரிசனம் பண்றது, இந்த மாரி விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அதே மாரி புனித யாத்திரை மட்டும் இல்ல, புனித நதிகள்ல நீராடுற பலனும் உங்களுக்கு இந்த வருடம் உண்டு. ஒரு நல்ல உபாசனை எடுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள கொடுக்கும். வந்து ராகு சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, ராகு வந்து சனியுடைய வீட்ல இருக்கனால சனிக்கிழமை ராகு காலத்துல வந்து காலபைரவர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது, இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 3ஆம் இடத்துல வந்து கேது இருக்காரு. இந்த 3ஆம் இடத்துல கேது வந்து நன்மைகள் தான். உங்களுக்கு நெறைய நன்மைகள் தான். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவல்ல உயர்வு, பெரிய பாராட்டு, அங்கீகாரம் கிடைக்கும். மிகப்பெரிய லெவல்ல ஒரே நாள்ல பெரிய லெவல்ல இன்ஃப்ளூயன்சரா மாறுறது, மீடியா ஃபீல்டுல இருக்கவங்களுக்குலாம் நெறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது. பட்டி தொட்டி எங்கும் உங்களுடைய பேர் புகழ் பரவுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும்.
அரசாங்கத் துறையில இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிஞ்சா லஞ்ச லாவணியங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. இல்ல அப்படின்னா சனி 10ஆம் இடத்துல இருக்கனால கர்மஸ்தானம்னு சொல்றது. அதனால அவருடைய வேலை செஞ்சுருவாரு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாரி அரசாங்க வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு பக்கபலமா இருந்து நல்ல பலன்கள உறுதியாக குடுப்பாரு. 3ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது கம்யூனிகேஷன்ஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற மாரி அமைப்புகள் இருக்கு. உறுதியாக கவர்மெண்ட் ஜாப்ப நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கனால பதவி ஸ்தானத்துக்கு இருக்கனால அந்த அமைப்பு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கு கடன் வாங்கி வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. அதே மாரி வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து சம்டைம் வந்து ஒரு சிலருக்குலாம் பிரேக்கப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாவே வீட்ல ஒரு விஷயங்கள வந்து சொல்லி பர்மிஷன் வாங்கி பண்ணுங்க. அதுதான் நல்லது. அதே மாரி நீங்க எங்கேயாவது போறது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. தாயாருடைய உடல்நிலையிலும், தேக ஆரோக்கியத்திலும் கட்டாயம் கவனம் தேவை. 10ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து ஒரு கருமம் செய்யக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு. தாயாருக்கு உடல்நிலைய பார்த்துக்கங்க. ஏன்னா குருவும் வந்து பாதகாதிபதியா போறாரு உங்க ராசிக்கு. அப்போ சந்திரன் மேல வரும்போதும் சரி, சனி 4ஆம் இடத்த பார்க்குது. மிதுன ராசிக்காரங்க சனி 10ஆம் இடத்துல வந்து கர்மஸ்தானத்துல இருக்காரு. அந்த சனியுடைய பார்வை 4ஆம் இடம் மாத்ருஸ்தானத்துக்கு தாயாருடைய ஸ்தானத்துக்கு இருக்கனால, தாயாருடைய உடல்நிலையில ரொம்ப கவனமாக இருங்க. தாயாருக்கு சர்ஜரி கண்டமோ அல்லது சிறு ஆயுள் கண்டமோ இருக்கு. அதனால அதுக்குண்டான வழிபாட பண்ணிக்கங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட்ட குடுத்துருங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இதுக்கு வந்து சனி பகவானுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை துளசி மாலை சாத்தி ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணும்போது இந்த கண்டமெல்லாம் போகும். அதே தாய் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 9ஆம் இடம்ங்கிறதுல ராகு வந்திருக்கனால தந்தையாருக்கும் வந்து உடல்நிலை பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் நீங்க பார்த்துக்கணும். மெயினா மிதுன ராசிக்கு வந்து தாய் தந்தையருடைய உடல்நிலை ஆரோக்கியங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 4ஆம் இடத்த சனி பார்க்கறனால திடீர்னு ஒரு வீடு வாங்குறது, பழைய வீட்ட வாங்குறது, வாங்கி ரெனோவேட் பண்ணி அதுல குடி போறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாரி வண்டி வாகனங்கள் வாங்குறது நல்லது. பொதுவா நீங்க நைட் டைம் டிராவல் பண்ணும்போது வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. பொதுவாவே இந்த வருடம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்துக்கிட்டா நல்லது. ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல என்ன நன்மை இருக்கு, இந்த விஷயத்துல என்ன தீமை இருக்குன்னு பகுத்து அதாவது தனியா பிரிச்சு ஆராய்ந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. அது வந்து உங்களோட வெற்றிக்கு இன்னும் ஒரு படி ஸ்ட்ராங் பண்ணும். உங்களுக்கு வெற்றி வந்து சாதாரணமா கிடைக்காது. நம்ம நெறைய போராடி தான் கிடைக்கணும். ஆனா இன்னும் இந்த விஷயங்கள வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யும்போது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மிதுன ராசிக்கு இந்த விசுவாச வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.